பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 2025க்கான வாக்கு தத்தம் என்னங்கிறது பார்க்க போகிறோம். 2025 கர்த்தருடைய வார்த்தை என்னங்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவார், பேசுவார், நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இந்த 2025 கர்த்தர் அநேக புதிய காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். வெளிப்படுத்தல 21 அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்னது போல சகலத்தையும் நமக்காக புதிதாக்கி கர்த்தர் தரப்போகிறார். ஆனால் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. வேதத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நோவா கிட்ட கர்த்தர் பேசுகிறார். 7, 8 ஆதியாகமம் 6 அதிகாரம் 7, 8 அதில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே கர்த்தரை துக்கப்படுத்திடுறாங்க. கர்த்தர் படைத்த மனிதர்கள் எல்லாருமே கர்த்தரை துக்கப்படுத்திடுறாங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. நான் எதுக்காக இந்த மனுஷன்களை படைத்தேன்? என்னை ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்களே, என்னை வேதனைப்படுத்துகிறாங்களே, எதுக்கு இவங்களை படைத்தேன்னு ரொம்ப துக்கப்படுறாரு. இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக பேர் கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். நான் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கர்த்தரை மிகவும் நான் துக்கப்படுத்தின ஒரு பாத்திரம்தான். இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு அநேக பேர் கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எதுக்கு இந்த உலகத்தை நான் படைத்தேன், இந்த மனிதர்களை படைத்தேன்னு கர்த்தர் துக்கப்படுகிற ஒரு தருணமாக இருக்குது. இப்படி நோவா காலத்தில் ஒரு தருணம் வந்துச்சு. ஆனால் நோவா கிட்ட கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ நீதிமானா இருக்கிறா. எப்படி நீதிமானா இருக்கிறார்? நோவா கர்த்தருடைய கண்களில் எப்படி தெரிஞ்சார் தெரியுமா? ஒரு நீதிமானா தெரிஞ்சார், ஒரு பிளேம்லெஸ் பர்சனாக தெரிஞ்சார். அதனால நோவாவை, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் அழிக்கலை, பேழைக்குள்ளே பத்திரமாக கொண்டு போயிட்டார், வேற எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இன்னைக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் எப்படி தயவு கிடைச்சிச்சோ, நீங்கள் 7, 8, 9 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 6 அதிகாரம் 7, 8, 9 அந்த வசனங்கள் இருக்கும். நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு. அப்போது அந்த தயவு உங்களுக்கு உண்டாகும் இந்த வருஷத்துலன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆனால் அதுக்கு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். மற்றவங்க கர்த்தரை துக்கப்படுத்துகிறாங்க, மற்றவங்க கர்த்தரை வேதனைப்படுத்துறது போல் நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது. இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு காரியம் சொல்லணும்னா, ஆண்டவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நடக்கணும்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இந்த உலகத்தில் சில டிசையர்ஸ் இருக்கும், சில ஆசைகள் இருக்கும். உண்மைதான், எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை செய்யணும், அது வேணும், இது வேணும்னு நிறைய காரியங்கள் நமக்கு ஆசாபாசங்கள் இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இதெல்லாத்தையும் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு, அப்போ இதெல்லாம் எனக்கு தோணுது, இதெல்லாம் எனக்கு வேணுங்க மாதிரி தெரியுது, ஆனால் உமக்கு சித்தமானது எனக்கு கொடுங்க. உமக்கு சித்தமானது மாத்திரம், அது என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், என்னுடைய சரீர பலனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உமது சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும்னு நமக்கு தெளிவாக ஆண்டோட்ட நம்ம வாழ்க்கை இந்த வருடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, நோவாக்கு கர்த்தருடைய கண்ணில் தயவு கிடைச்சது போல், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது போல் நமக்கும் கிடைக்கும். இங்கிலீஷில் கேஜேவியில் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைச்சிச்சான். ஸோ கேஜேவியில் சொல்லியிருக்கு,
Noah has found grace in the sight of the Lord அப்படின்னு. அப்போது உண்மையாகவே நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபையும் தயவும் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். காரணம் என்ன? நோவா ஆண்டவரை துக்கப்படுத்தலை, ஆண்டவரை வேதனைப்படுத்தலை. மற்றவங்களை விட ரொம்ப அக்கறையோடி ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லியிருக்கு. ரொம்ப அக்கறையோட அவனுடைய எல்லா விஷயங்களையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணுங்கிறதுல, அவரை பிரியப்படுத்தி செய்யணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். எனக்கு இஷ்டமானதை நான் பண்ணிக்கிறேன், என்னை பிரியப்படுத்தினா போதும் அப்படிங்கிற ஜீவியம் ஆண்டவரை பிரியப்படுத்துமா துக்கப்படுத்துமாங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸோ இந்த வருஷம் அந்த காரியத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இந்த வருஷத்துக்கு மாத்திரம் இல்லை, வாழ்நாளுக்கும் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, எல்லா பகுதியிலையும் காட்ஸ் ஃபேவர் நமக்கு உண்டாகும். அண்ட் திஸ் இயர் கோயிங் டு பி அ இயர் ஆஃப் ஃபேவர். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நமக்கும் நம்மளுடைய தேசத்துக்கும் ஆண்டவர் ஃபேவர் செய்யணும்னா இந்த காரியத்தை நம்ம கவனமாக கடைப்பிடிக்கணும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Bye-bye.